ගරු ක්‍රිෂ්ණන් කලාචෙල්ලි බර්සිතුමිය ඔබතුමයට විනාඩි 8ක් කාලයක් ලැබෙනවා. கௌரவத்திற்குரிய பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, உண்மையிலேயே இன்றைய தினம் இந்த பாராளுமன்றத்தில் பெருந்தோட்டத்துறை தொடர்பாக விவாதம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் நாம் விசேடமாக எனது மக்களான மலையக மக்கள், தோட்டத் தொழில்துறை மக்கள், தேயிலை தோட்டத்துறை மக்கள் தொடர்பாக பேசுவதையிட்டு உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்களை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு பிரதான பிரச்சனைகள் பல இருக்கின்றது. முதலாவது பொருளாதார பிரச்சனை, அவர்களுக்கு வீட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, கல்வி, சமூக கலாச்சார பிரச்சனை, அதே போன்று இந்த மக்களுக்கு பாதிப்பான உயிரினங்கள், பல உயிரினங்களிடமிருந்து இந்த மக்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல, தோட்டத்தில் வாழும் கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்கொள்ள போனால் அவர்களில் 111% இரத்த சோகையால் பாதிக்கப்படும் பெண்கள். அது மாத்திரமல்ல, மலையகத்தில் பிறந்து வாழ்கின்ற குழந்தைகளை எடுத்துக்கொள்ள போனால் 123.7% மந்த போஷணத்தில் உள்ள குழந்தைகள். இது மாத்திரமல்ல, மலையகத்தை எடுத்துக்கொள்ள போனால் அவர்களது பிரச்சனைகள் சகலதும் பிரச்சனைகளாகவே இருக்கின்றது. உண்மையிலேயே எமது உறுப்பினர் அம்பிகா கூறியது போல், எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் நாங்கள் ஏசுகின்றோம், நாங்கள் குறை கூறுகின்றோம் என்று கூறினாலும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த குறையை கூற வேண்டியுள்ளது. ஏனென்று கேட்டால், எமது மலையக மக்களுக்கு, எமது மலையக மக்களோட வரலாறு 202 வருடம் என்று 2025ஆம் ஆண்டு ஆகும் போது. ஆனால் இந்த மக்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையும் அவர்களது வாழ்க்கை நிலையை பார்த்து கொண்டால் இன்றும் அந்த வெள்ளையர்கள் கட்டி கொடுத்த 8 அடி காம்ராக்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இருந்த அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள், அரசியல் தலைவர்கள் சில தீர்மானங்கள் எடுத்தாலும் இன்றும் நாம் 2025ஆம் ஆண்டு 22ஆம் நூற்றாண்டை நாம் கடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றும் நாம் மலையக மக்களின் வீடுகளை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். அவர்களின் கல்வியை பற்றி பேசுவதற்கு தள்ளப்பட்டுள்ளோம். அவர்களின் சுகாதாரத்தை பற்றி பேசுவதற்கு தள்ளப்பட்டுள்ளோம். உண்மையிலேயே நான் இந்த இடத்தில் இந்த 10வது பாராளுமன்றத்தில் விசேடமாக பெருந்தோட்டத்துறை அமைச்சினால் இன்றைக்கு வாதாடப்படும் விவாதத்தில் நான் விசேடமாக கூறுகின்றேன். உண்மையிலேயே 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சியேற்ற அனைத்து ஆட்சியாளர்களும், இந்த 2025ஆம் ஆண்டுக்கு முதலிருந்த அனைத்து ஆட்சியாளர்களும் உண்மையிலேயே மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்கவே வேண்டும். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்று கேட்டால், தொடர்ச்சியாக இன்று தோட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும், மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து உறுப்பினர்களும் இன்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திடம் மலையக மக்களின் பிரச்சினை தீர்ப்பதற்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரையும் இந்த ஆட்சி காலத்தில் இந்த மக்களின் தேவையை அறிந்து என்ன விதமான தீர்வு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு இருக்கின்றது. அதனால் தான் நான் விசேடமாக கூறுகின்றேன், இன்றைய எதிர்க்கட்சியிலிடும் சத்தமிடும் சண்டை போடும் இந்த உறுப்பினர்களிடம் விசேடமாக நான் கேட்கின்றேன், நீங்கள் மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்கவே வேண்டும் என்று. அதே போன்று இன்று நாம் 2025ஆம் ஆண்டு எடுத்துக்கொள்ள போனால் இன்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எங்களது தேவை இந்த மலையக மக்களின் பிரச்சனைகளை சரியான முறையில் கண்டறிந்து சரியான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு, அங்குள்ள மாணவர்களுக்கு சரியான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு, அவர்களது வீட்டு உரிமையாக இருக்கட்டும், நில உரிமையாக இருக்கட்டும், இது சரியான முறையில் அவர்கள் சென்றடைவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தான் நினைக்கின்றேன் 2025ஆம் ஆண்டு, நான் இதற்கு முன் 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையை நான் எடுத்து கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்ற இன்றில்ல தொடர்ச்சியாக. ஆனால் மலையக மக்கள் தொடர்பாக, தோட்ட மக்கள் தொடர்பாக சரியாக அவர்களது பிரச்சனையை கண்டறிந்து அவர்களது தேவைகளுக்கு ஏற்றவாறு
தனது ஆட்சியில் என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த முறை 2025 ஆண்டு வரவு செலவு මන්ත්‍රීතුමිය තව විනාඩි 2ක කාලයක් ඔබතුමියට ඉතුරු වෙලා தேயிலை තියෙනවා. புதிய நடிகை மீள் நடிகை மற்றும் நிரப்புதல் ஆகியவற்றுக்கான மானிய திட்டங்களின் மூலம் சிறு தேயிலை சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக மில்லியன் 750 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, மலையக மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக பெருந்தோட்ட துறையில் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, தோட்டத்துறையில் வாழும் வேலையற்ற இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்குதல், உணவுப் பொருட்களை வழங்குதல், காணி உறுதிகளை வழங்குதல் மற்றும் வீட்டு அலகுகளுக்கு கூரை தகடுகளை நிறுவுவதற்காக 1800 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. தோட்ட பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை ஸ்தாபிப்பதற்கு 600 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நான் நினைக்கிறேன், விகிதாசாரப்படி சொல்வதற்கு நேரமில்லாவிட்டாலும், அதாவது மலையக மக்களின் பிரச்சனைகளை, அது சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், அவர்களது வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், காணி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் எங்களது பெருந்தோட்டத்துறை அமைச்சு சரியான முறையில் கண்டறிந்து இந்த வருடத்தில் செய்யக்கூடிய வேலைகளுக்காக இந்த பாராளுமன்றத்தில் இந்த அமைச்சினில் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரதான ஒரு பங்கை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றி நாங்கள் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம், மலையக மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில். அது மாத்திரமல்லாது இன்னும் ஒரு சின்ன விடயத்தை நான் இங்கே கூற வேண்டியிருக்கின்றது. නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමියනි, මට පොඩි විස්තරයක් අපේ රාධාක්‍රිෂ්ණ මන්ත්‍රීතුමාට කියන්න ඕන. එතුමා නිතරම කතා කරන එකක් තමයි නෝවුඩ් ඒජ් ඔෆිස්, නෝවුඩ් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය. එතන වැඩ කරන සේවකයෝ නිසා අපි මේක වෙනස් කරන්න කතා කරලා තියෙනවා. මේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය 60 නගරයට ගේන්න අපි සූදානමින් ඉන්නවා කියලා. මම එකක් කියන්න කැමති එතුමාට. අපි මේක තනියෙන් ගත්ත තීන්දුවක් නෙමෙයි. දිස්ත්‍රික්කයේ තියෙන සම්බන්ධීකරණ කමිටුවක් 2025 ජනවාරි මාසයේ 31 වෙනිදා අපි ඉන්නවා ජාතික ජනබලවේගයේ මන්ත්‍රීවරු 5 දෙනෙක් නියෝජ්‍ය අමාත්‍යතුමත් එක්ක. ඒ වගේම විපක්ෂයේ මන්ත්‍රීවරු 30 දෙනෙක් ඉන්නවා. හැබැයි මේ තීන්දුව ජාතික ජනබලවේගයේ මන්ත්‍රීවරු ගත්ත තීන්දුවක් නෙමෙයි. මේක ඒ පැත්තේ ජනතාවගේ ඔබතුමිය නෙමෙයි, මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු මන්ත්‍රීවරුන්ට කියන පොඩ්ඩක් ගිහිල්ලා නිරීක්ෂණය කරලා බලන්න කියලා, විශේෂයෙන්ම නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ට. ඒ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය කියන්නේ සාමාන්‍යයෙන් ග්‍රාම නිලධාරි මහත්මයෙක් පවත්වාගෙන යන්න පුළුවන් කාර්යාලයක් වගේ පොඩි ඉඩ ප්‍රමාණයක්. ඒ නිසා ඒ නිලධාරීන්ගේ හා මුළු දිස්ත්‍රික්කෙම ඉන්න කට්ටියගේ, ඒ වගේ මේ පැත්තේ අර ඡන්දෙට කෑ ගහන අයගේ නෙමේ සාමාන්‍ය ජනතාවගේ ඉල්ලීමක් තිබුණා. එතන ඉඩමන්දි, පොඩ්ඩක්වත් ඉඩමන්දි. අපේම ජනතාව, අපේම වතුකරේ ජනතාව වැඩිපුර ප්‍රමාණයක් තමන්ගේ එදිනෙදා කටයුතු කරගන්න අපේ ඒජ් ඔෆිස් එකට යනවා. හැබැයි මේ මහා වැහි කාලේ ඒ ජනතාවට ඉන්න තැනක් නැහැ. ඒ නිසා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේදී කමිටුවට ගෙනල්ලා තිබුණා මේ යෝජනාව. ඒ යෝජනාවේදී එතන සියලුම දෙනා එකතු වෙලා, එතන රජයේ නිලධාරියෝ හිටියා, රජයේ සේවකයෝ හිටියා, දිස්ත්‍රික් ලේකම්තුමිය හිටියා, ආණ්ඩුකාරතුමා හිටියා. හැබැයි විපක්ෂයේ මන්ත්‍රීවරු කිසිවෙක් හිටියේ නැහැ. ඒ සම්බන්ධීකරණ කමිටුවේදී ගත්ත තීන්දුවක් නිසා මෙතන මේ ඇවිල්ලා ඡන්දෙට කඳුකරේ ජනතාවගේ ඡන්දෙ ගන්න ඒගොල්ලන්ව මේ වෙනස් විදියට ජාතිවාදය අවශ්‍ය ගනිමින් ඒ වැඩේ කරගෙන යන්න එපා කියලා මං කරුණාවෙන් මේ මන්ත්‍රීවරුන්ගෙන් ඉල්ලා හිටිනවා. බොහොම ස්තුතියි. රාධාක්‍රිෂ්ණ මන්ත්‍රීතුමා. දැන් එතුමිය කිව්වා එදා මේ DCC එකේ තීරණය කරා කියලා. DCC මම එක වෙනකන් හිටියත් DCC මීටිම ඒතකම් තීරණය කරලා නැහැ. ඊට පස්සේ මේ මන්ත්‍රීවරු එකතු වෙලා තීරණය අරගෙන ඇති. නමුත් දිස්ත්‍රික්කයක් තීරණය කරනකොට අනිවාර්යයෙන්ම විපක්ෂ මන්ත්‍රීවරු එකතු වෙලා තීරණය කරන්න ඕන. විපක්ෂ මන්ත්‍රීවරු නැතුව තීරණය කරනවා නම් ඒක ඒකමතික තීරණය ඔබතුමන්ලාගේ. ඒ ඔබතුමන්ලාගේ එකමතික තීරණයට
අපි එකක නෑ කියලා. ඒක තමයි අපි පාර්ලිමේන්තුවේ නිතරම කතා කරන්නේ. නෝවුඩ් එකේ මේක කරන්න බෑ. මේක 61 එකේ කරන්න බෑ. ඒක නෝවුඩ් එකේ කරන්න. මොකද දැන් 61 එකේ වීදම් කරන මුදල නෝවුඩ් එකේ වීදම් කරන්න. එච්චරයි. මිනිසුන්ට පාසුකම් දෙන්න. එච්චරයි අපිට ඕන වෙන්නේ. දැන් මමත් හිටියේ නෑ, තොණ්ඩමන මැතිතුමාට හිටියේ නෑ, දිගාමර මැතිතුමාත් හිටියේ නෑ. අපි තුන්දෙනා ඉන්නේ එතන. විපක්ෂ වෙනුවෙන්. අපි තුන්දෙනාම එතන හිටියේ නෑ. නැත්තම් ඊට පස්සේ කැඳවන්න තව ගරු මන්ත්‍රීතුමා කෙටි කරන්න. ඊට කතා කරලා අපි තීරණය කරමු. හොඳයි. ගරු ජීවන්ත ඔණ්ඩම ගරු සෙල්ලි මන්ත්‍රීතුමිය ගරු නියෝජ්‍ය කතා මේ කාර්ය සභා සභාපතිතුමියනේ ඇත්තටම මම කියන්නේ මේ දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවට අපි ආරාධනා කරන්නේ මම හිතන්නේ විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ට දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයේ දිස්ත්‍රික් ලේකම් දිසාපතිතුමිය ආණ්ඩුකාරතුමා මේ සියලු දෙනාම හිටපු තැන තාවකාලිකව ඒ කාර්යාලය නව ගොඩනැගිල්ලක් හදා ගන්නකල් තාවකාලිකව ගේනවා කියන පදනමින් තමයි එතන කතා කරලා තීන්දුවක් ගත්තේ. මෙතුමාලා ආපු එක ආපු නැති එක සම්බන්ධව අපිට වගේ කියන්න බෑ. හැබැයි අපි එක ඉල්ලීමක් කරනවා මේ മന്ത്രിවරුන්ගෙන්. මේක ලොකු ප්‍රශ්නයක් කරලා තියෙන්නේ. මේ മന്ത്രിවරු ගිහිල්ලා ඒගොල්ලන්ට කතා කරනවා. වෙනම කතා කරනවා. ජාතිවාදී විදිහට කතා කරනවා. අපි අහගෙන ඉඳලා තියෙන නිසා ඒක කරන්න එපා. ඒ ඉල්ලීම අපි කරනවා මේ සභාවේදී.